Welcome to Chandru Study Center. Algebra 10th exercise 3.1. First question la second sum. First question la second sum. 1 by x. 1 by x a ன்னு வச்சுக்கிறோம். 1 by y b புட் பண்றோம். 1 by z c புட் பண்றோம். கவனிங்க. இங்க 1 by x a ன்னு போறோம். 1 by x a minus 1 by y b அதனால 2b c0 is equal to 4 அந்தாண்ட போச்சுனா minus 4. கவனிங்க. 1 by x a ன்னு வச்சுக்கிறோம். a minus 1 by y b ன்னு வச்சுக்கிறோம். மேல 2 இருக்கு. minus 2b c டேர்ம்ல 1 by z இல்லனால 0 is equal to இந்த 4 அந்தாண்ட போச்சுனா minus 4. புரியுதா? அடுத்து இங்க பாருங்க x டேர்ம்ல அதனால 1 by x இல்ல அதனால 0 plus 1 by y நம்ம b ன்னு வச்சுக்கிறோம். இங்க மைனஸ் இருக்கு. 1 by z நம்ம என்ன வச்சுக்கணும்? c ன்னு வச்சுக்கிறோம். is equal to 1 அந்தாண்ட போனா minus 1 equation 2. இங்க x டேர்ம் இந்த பக்கம் இருக்கு. 1 by x a ன்னு வச்சுக்கிறோம். ஆல்ரெடி மேல 3 இருக்கனால 3a plus y டேர்ம் இல்ல அதனால 0 plus 1 by z c ன்னு வச்சுக்கிறோம். மேல 2 இருக்கு. அப்ப 2c is equal to already 14 equation அந்தாண்ட தான் இருக்கு. equation 1 equation 2 equation 3 நமக்கு கிடைக்குது. only equation 1 equation 2 equation 3 நல்லா கவனிங்க. 1 2 கவனிங்க. இங்க -2b இருக்கு, இங்க +b இருக்கு. இந்த equation 2 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இது 2b ஆ மாறும். அப்ப +2b யும் -2b யும் கேன்சல் ஆகும். அப்ப equation 1 எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுறேன். equation 1 எடுத்து எழுதுறேன். a -2b + 0 is equal to -4. இது equation 1. மறுபடியும் கவனிங்க. a -2b + 0 ஏன்னா c இல்ல அதனால 0 ன்னு சேஞ்ச் பண்ணா -4. இந்த equation 2 ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். இந்த ஆல்ரெடி 0 + 2b 2 ஆல மல்டிப்ளை பண்ணா +2b minus 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2c is equal to 2 ஆல மல்டிப்ளை பண்ணா -2 2 ஆல மல்டிப்ளை -2. இப்போ இந்த டேர்ம் பாருங்க. ஆட் பண்ணும்போது +2b -2b கேன்சல். இந்த a அப்படியே கீழ இறங்கிறாரு. இந்த -2c அப்படியே வந்துறாரு. is equal to ரெண்டையும் ஆட் பண்ணா -6. இது ஈக்குவேஷன் 4 ன்னு வெச்சுக்கிறோம். ஏற்கனவே 1 2 3 இருக்குனால நம்ம ஈக்குவேஷன் 4 ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறோம். இப்ப 3 பாருங்க. இங்க 3a இருக்கு, இங்க a இருக்கு. இங்க c இருக்கு டேர்ம், இங்க c டேர்ம் இருக்கு. அதனால 3a வச்சு இங்க போறேன். 3a plus b இங்க 0 இருக்கா, இங்க b வந்து 0 இருக்கிறதுனால இத அப்படியே விட்டுறலாம். plus 2c is equal to 14. இது equation 3. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்னு பாருங்க. இங்க plus 2c இருக்கு, minus 2c இருக்கு. பாருங்க இங்க plus 2c இருக்கு, இங்க minus 2c இருக்கு. கேன்சல். 3a ஒரு a ஆட் பண்ணா 4a is equal to இது 14 ல -6 போச்சுனா 8. அப்ப a உடைய வேல்யூ 8. 4 அந்தாண்ட போகும்போது டிவைட் ஆகும். 2 டைம்ஸ் 2 டேபிள்ல 2 டைம்ஸ். அப்ப a உடைய வேல்யூ 2. a உடைய வேல்யூ 2 நம்ம கிடைக்குது. அடுத்து இந்த a உடைய வேல்யூ கொண்டு போய் எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம்? இப்போ பாருங்க ஈக்குவேஷன் 2 பாருங்க. b - c a தான கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப a - 2b ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 a - 2b is equal to -4. இது வந்து equation 1. put the a value in the equation 1. put the a value is 2. a value 2 minus 2b is equal to -14. 2b இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நிறுத்திங்க. -4 ஆல்ரெடி அந்த பக்கத்துல இருக்கு. +2 அந்தாண்ட போச்சுனா -2 -2b இது ரெண்டையும் ஆட் பண்ணா -6. ரெண்டு பக்கம் -6 கேன்சல் பண்ணிடுவோம். 2b is equal to 6. b நல்லா இருக்கு. 2b is equal to 6. b is equal to 6/2. 3 டேபிள் அடிச்சோம்னா 3. b is equal to 3 அப்படி நமக்கு கிடைக்குது. a கண்டுபிடிச்சிட்டோம் 2, b கண்டுபிடிச்சிட்டோம் 3. இப்போ நமக்கு அடுத்து என்ன கண்டுபிடிச்சா c வேணும். c எதுல இருக்கு? இத எடுத்துக்குவோம். b - c செகண்ட் ஈக்குவேஷன். b - c is equal to -1. இதுனதே ஈக்குவேஷன் 2. equation 2. இதுல கொண்டு போய்ட்டு b ஓட வேல்யூ 3 சப்ஸ்டிட் பண்றேன். put the b value in equation 2. 3
மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் சி இந்த பக்கம் எடுத்தீங்க -1 + 3 அந்தாண்ட போச்சுன்னா -3 மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு -4 அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் சி உடைய வேல்யூ 4 A உடைய வேல்யூ 2 B உடைய வேல்யூ 3 C உடைய வேல்யூ 4 அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு A உடைய வேல்யூ 2 B உடைய வேல்யூ 3 C உடைய வேல்யூ 4 நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன வச்சுக்கணும் 1/x தானே A ன்னு வச்சுக்கணும் 1/x is equal to A A உடைய வேல்யூ என்ன 2 1/x A உடைய வேல்யூ என்ன 2 அப்ப 1/x is equal to 2 ன்னு வச்சுக்கணும் நமக்கு x உடைய வேல்யூ தேவை அங்க போயிடுது 2 இங்க வந்துருது அப்ப 1/2 is equal to x x உடைய வேல்யூ 1/2 அதே மாதிரி 1/y is equal to b ன்னு வச்சுக்கணும் b உடைய வேல்யூ 3 1/y y அங்க போயிடுறாரு 3 இங்க வந்துடுறாரு அப்ப 1/3 is equal to y அடுத்து நமக்கு என்ன வேணும் 1/c 1/z is equal to c ன்னு வெச்சோம் c ஓட வேல்யூ 4 1/z 4 இங்க வந்துடுறாரு அப்ப 1/4 ஆ மாறிடும் z அங்க போயிடுறாரு அப்ப z ஓட வேல்யூ 1/4 வீடியோஸை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you நன்றி